பானம் பண்ணும்படி அன்போடு அழைக்கிறோம். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையில தேவனுடைய சமூகத்துக்குள்ளாய் அவருடைய நாமத்தை நாம் நோக்கி பார்ப்போம். பலவீனமான பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நேரத்தோடு கர்த்தர் தாம் நாட்களிலே நம்முடைய ஜெபங்களை கேட்டு ஆண்டவர் ஒரு பூர்ணமான ஒரு சுகத்தை ஆண்டவர் சரீரத்தில் கொடுத்திருக்கிறார். இன்னும் பரிபூரண பலனை கொடுக்கும்படி அருமையான தாயார் சுகுணாமாளுக்காக, சகோதரி கிரேஸ் வரலட்சுமி அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதே போல் மற்ற பிள்ளைகள் இருப்புன்னு சொன்னால் அவங்களுக்கு ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே நடத்துவார். கர்த்தர் தாமே தொடர்ந்து எல்லாவற்றையும் நடத்த வாக்கு கொடுத்த பிள்ளைகள் ஆலயம் தேவைகள் அநேகமாக இருக்கிறபடினால் இந்த ஆண்டு இறுதியிலே நாம் ரிசீவ் செய்யப்பட வேண்டும். அது பண நெருக்கடிகள் அதிகமாக இருக்கிறது. தேவன் கொடுக்கக்கூடிய பிள்ளைகள் உற்சாகமாய் கொடுத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆஸ்வதிப்பார். உங்களுக்கு கொடுக்கும்போது ரசீதை பெற்றுக்கொண்டு செல்லுங்கள். ஸ்ட்ரெஷர் கர்த்தர் தாமே டேனியல் பிரகாஷ் அருமையான மகள் இலக்கிய பேலாடத்தில் நீங்கள் கொடுத்து வாங்கி கொண்டு செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இம்மாதம் சொந்தாக்களை கொடுத்து ரசீதை பெற்றுக்கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய ஊழியங்களுக்காக, கிறிஸ்மஸ்க்காக, கேரளுக்காக, கர்த்தர் தேவைகளுக்காக நீங்கள் பார்த்து ஜெபிங்களை ஆஸ்வதிப்பார். இந்த நாட்களிலே கூட ஒரு துக்கமான ஒரு செய்தி. கர்த்தர் தாமே நம்முடைய சபை சார்ந்த அன்பின் சகோதரன், கர்த்தர் மூத்த ஒரு விசுவாசி, முன்னாள் கர்த்தர் சபையினுடைய செயலாளர், கமிட்டி செயலாளர் ஆலன் பிரிட்டோபால் அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். கர்த்தருக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளை நேற்று மாலை அவர் இறந்தார். இன்றைக்கு அவருடைய அடக்க ஆராதனை சரியாக 2 மணிக்கு கீழ்ப்பாக்கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறது. கர்த்தர் தாமே சபை பிள்ளைகள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் உங்களை அனுப்பியிருந்தோம். அப்படி வரவில்லை என்று சொன்னால் நீங்கள் கர்த்தர் தாமே இந்த கணேசபுரம் பகுதி மெயின் ரோடில், கணேசபுரம் பகுதியில் தெரியுமா, மெயின் ரோட்லேயே ஒரு வீடு, அங்கே கர்த்தர் பிள்ளைகள் நீங்கள் சென்று அந்த குடும்பத்தாரை நீங்கள் ஆறுதல் படுத்துங்க, ஜெபிங்க. கர்த்தர் அடக்காரதனை 2 மணிக்கு இருக்கிறபடினால் கலந்து கொள்ளும் பிள்ளைகள் அந்த அடக்காரதனை கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் ஆஸ்வதிப்பார். நான் நேசிக்கக்கூடிய ஒரு சகோதரன், அவர் எனக்கு ஆரம்பத்தில் எனக்கு நண்பர். இந்த ஊழியங்கள் ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் கொண்டு என்னோடு கூட 24 ஆண்டுகளாய இந்த ஊழியத்தில் ஒரு உண்மையுள்ள ஒரு சகோதரராய் அவர் காணப்பட்டு கொண்டிருக்கிறார். நிறைய விஷயங்களை நான் சொல்ல முடியும். அடிக்கடி சொல்வார், என் பிள்ளைகள் எல்லாம் ஊழியத்தில் நடத்தணும். அதே போல கர்த்தருடைய அன்பின் மகன் மில்லர் ஒரு சுவிசேஷராக, அன்பின் மகள் கர்த்தர் தாமே விக்டோரியா ஜெபசெல்வி ஒரு சிறுவர் ஊழியங்களை செய்கின்ற ஒரு ஆசிரியராக இந்த ஊழியத்தின் பொறுப்புல அந்த பிள்ளை ரொம்ப சந்தோஷப்படுவார். மிகுந்த ஒரு பாரம். அந்த பிள்ளைகளுக்கு தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை. கர்த்தர் தான் தாயும் தகப்பனுமா இருக்கிறோம். நான் எவ்வளவு அழக்கூடாதுன்னு நான் அடக்கிறேன். ஆனா இருந்தாலும் அவரோடு கூட அந்த நட்பு, அன்பு, இந்த ஊழியத்தில் அவர் செய்த ஒவ்வொரு காரியங்களும் நான் மறக்க முடியல. ஒரு விஷயம் கூட அறல வந்திருக்கிற பிள்ளைங்க ஆவி ஆத்மா சரீரங்களை ஒப்பு கொடுப்போம். அவர் சமூகத்தை நோக்கி பார்ப்போம். துன்பமோ துயரமோ வேதனையோ கைவிட்டு பிரிப்பதில்லை. துன்ப
துன்பமும் வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. உயிர் உள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறு எதற்கும் நான் அடிமைப்படே. உயிர் உள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறு எதற்கும் நான் அடிமைப்படே. என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் நீங்குதையா. எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் நீங்குதையா. என் படுக்கையிலோ உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கிறேன். என் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கிறேன். என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. ஓம் திரு ரத்தத்தால் என்னை மீட்டே நன்றி. ஹல்லேலூயா. ஓம் திரு ரத்தத்தால் என்னை மீட்டே நன்றி இயேசையா. உள்ள நண்பாளி என் உள்ளம் கவர்ந்து இனி நான் அல்ல எல்லாம் நீரே. உள்ள நண்பாளி உள்ளம் கவர்ந்து இனி நான் அல்ல எல்லாம் நண்பாளி என் உள்ளம் கவர்ந்து இனி நான் அல்ல எல்லாம் நீரே. எந்த நாடு கையிலோ உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கிறேன். எந்த நாடு கையிலோ உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கிறேன். உயிர் உள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். உள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். உயிர் உள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். என் நேசர் நீதானையா, சொல்லுங்க என் நேசர் நீங்கதான்ப்பா, உம்மை தானையா. இந்த உலகத்தில் எதுவும் எங்களை பிரிக்க முடியாது. என் நேசர் நீங்கதான், உங்க அன்பை விட்டு எங்களை பிரிக்க முடியாது. உம்மை தானையா, நேசர் நீதானையா, நீகாலா திரவி சங்கலதரவா. உம்மை தானையா, என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. ஆமாண்டா. அப்போஸ்தலர் பவுல் 8ஆம் அதிகாரத்துல 30ஆம் வசனத்துல இப்படியா, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? எதுவும் எங்களை பிரிக்க முடியாது. மரணமானாலும் ஜீவனானாலும் வரும் காலம் நிகழ்காலம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்று நாங்கள் நிச்சயித்திருக்கிறோம். உம்முடைய கரங்களில் கொடுத்து வார்த்தைக்குள்ளாய் சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில்
ஆண்டவரும் இரட்சருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேறப்பட்ட நாமத்தினால தேவ ஆவியானவர் இந்நாட்களில் 8 மாதங்களை கடந்து கர்த்தர் தாமே 11 மாதங்களை கடந்து நம்ம 12ஆம் மாதத்துக்குள் பிரவேசிக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். இந்த 12ஆம் மாதத்தில் அநேக பாரங்கள் அநேக காரியங்களோடு கூட நான் தேவ சமூகத்தில் நின்றபோது நான் ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய, நான் துதித்து கொண்டிருக்கக்கூடிய என் அறைக்குள்ளாய் ஆவியானவர் கடந்து வந்தார். சொல்ல முடியாது எண்ணற்ற பாரங்கள் தேவ சமூகத்தில் நின்ற போது ஆவியானவர் உள்ளே வந்து சொன்னார், அமுல்ராஜ், எதுக்கு நீ பயப்படுற? எதை குறித்து நீ கலங்கி கொண்டிருக்கிற? அந்த வார்த்தை என்னை பலப்படுத்தினது. ஆண்டவரே, இந்த மாதம் நீ என்னென்ன வாக்குத்தங்களை எனக்கு கொடுக்கிறீர் என்று சொல்கிற போது என்னை பலப்படுத்தின, என்னை ஆற்றின, என்னை தேற்றின, கர்த்தருக்குள்ளாய் நிற்க வைத்த அந்த தேவனுடைய வார்த்தை 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை கோப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அல்லேலூயா. இந்த மாதம் உன்னை உயர்த்துகிற ஒரு மாதம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தமா. கர்த்தர் பிள்ளைகளை கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆமாம், இந்த மாதம் கர்த்தர் உன்னை உயர்த்துகிற ஒரு மாதம். கர்த்தர் உன்னை உயர்த்துகிற ஒரு மாதம். எத்தனை பிள்ளைகள் வாக்குகளை கேட்டு தன் கரங்களை பிடித்து சொல்றீங்களோ அந்த வார்த்தை உடைய வாழ்வில், வாழ்க்கையில, குடும்பங்களில் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் கர்த்தருக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இது யாரை குறித்து சொல்லப்பட்ட, யார் சொல்லுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கப்படுகிற போது, அன்னாள் தேவனுடைய சமூகத்தில் அவள் பெற்ற அந்த நன்மைகளை நினைத்து, அந்த ஆசீர்வாதங்களை நினைத்து, உயர்வுகளை நினைத்து அவள் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, அவ ஒரு மலடியாக இருந்தாள், ஒரு பிள்ளை பெறாத ஒரு மலடியாக இருந்தாள். அவளை அநேகர் ஏசினார்கள், அநேகர் அவளை வேதனைப்படுத்தினார்கள், அநேகர் மனதை உடைத்தார்கள், சஞ்சலப்படுத்தினார்கள், அவளை ஒதுக்கினார்கள், அவரை தள்ளினார்கள். ஆமென். தேவனிடத்திலிருந்து அவன் நன்மையை பெறுகிற போது அவர் சொல்லுகிறாள், என் கர்த்தருக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, சிறியவனை புழுதில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். என் கர்த்தருக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, அவ தன்னுடைய சாட்சி எப்படி சொல்றா, இந்த உலகத்தில் நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? மற்றொரு பார்வைக்கு சிறியவனாய் இருந்தேன். நான் சிறியவனாய் இருந்த மாற்றம் அல்ல, நான் புழுதிலே இருந்தேன். அல்லேலூயா. நான் புழுதிலே இருந்தேன். என்னை யாரும் விரும்பல, என்னை கர்த்தர் ஒதுக்கி வைத்தார்கள். புழுதியை பார்க்கிற போது அது ஒரு இடத்துல நிலையா நிற்காது, அது பறந்து பறந்து போகும். அது நிலையான ஒரு வாழ்க்கை இல்லை, வேதனையான ஒரு வாழ்க்கை, கண்ணீரான ஒரு வாழ்க்கை, துக்கமான ஒரு வாழ்க்கை. அதான் அவன் சொல்றா, அவன் சிறியவனை புழுதியிலிருந்து என்னை எடுத்து எளியவனை, ஒரு ஆச்சரியம், எளியவனை, எளியவனோட யாரும் மதிக்கப்பட முடியாத ஒரு எளியவன், என் குடும்பம் என்னை ஒதுக்கினது, என் நேசித்த கணவனை ஒதுக்கினார்,
நான் நம்பினவர்களை ஒதுக்கினார்கள். நான் முன்பு வசனம் வாசித்து பார்த்தா அவனுக்கு தெரியும். ஆனால் கர்த்தருக்குள் அன்பான தேவனிடத்தில் அவர் ஜெபித்து ஜெயங்களை பெறுகிற போது, ஆண்டவர் அவர் உயர்த்துகிற போது அவர் சொல்லுகிறார், அவர் சிறுவனை புழுதிலிருந்து எடுத்து, என் சிறுமையான வாழ்க்கையில் என்னை புழுதிலிருந்து எடுத்து, எளியவனை குப்பையில், என் வாழ்க்கை குப்பை, ஒன்றுக்கு உதவாத ஒரு குப்பை. சில வேளை சில பிள்ளைங்க நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குப்பையை போல கசக்கி டஸ்ட்பின் அப்படி போட்டுருவாங்க. அந்த குப்பையில் அதை யாரும் யூஸ் பண்ணுவாங்களா? அதை முடிஞ்சு போச்சு. நம்ம ஒன்றுக்கு உதவாதவன் சொல்லிட்டு நம்மளை தூக்கி போட்டுறாங்க. அதுதான் அன்னாள் சொல்றா, சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை, என் வாழ்க்கை எப்படிமா எளியமான வாழ்க்கை, எளியமான ஒரு போர், தி பாவர்ட்டி. இன்னைக்கு ஏழ்மையான ஒரு நிலைமை, ஒரு தரித்திரமான ஒரு நிலைமை, ஒன்றும் இல்லாத ஒரு நிலைமை, the poverty people, the poor people என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறது. ஆனால் குப்பையில் இருந்த எண்ணெய், புழுதில் இருந்த எண்ணெய் கர்த்தர் உயர்த்துகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? இந்த மாதம் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த 11 மாதம் உன் வாழ்க்கையில உயர்த்தப்படாமல், ஆசீர்வதிக்கப்படாமல் உன் காரியம் காணப்பட்டிருக்கும் என்று சொன்னால், என் வாழ்க்கை புழுதிய போல இருக்கு. ஆமென். தரிசனமா சொல்றேன், இன்றைக்கு அநேக பிள்ளை இந்த பண்டாமா எதிர்பார்த்து வந்திருக்கிற, கர்த்தர் ஏதாவது செய்ய மாட்டாரா? என் வாழ்விலே, வாழ்க்கையிலே, குடும்பத்திலே ஏதாவது செய்ய மாட்டாரா? ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா? என் வாழ்க்கை தரங்களே ஒரு செழிப்பை ஆண்டவர் கொடுக்க மாட்டார். என் நிலைமை இப்படியே இருக்க வேண்டுமா? நான் தரித்திரனாய் இருக்க வேண்டுமா? நான் உபத்திரமாய் இருக்க வேண்டுமா? நான் போராட்டமாய் இருக்க வேண்டுமா? ஆண்டவரே, நீ உயர்த்த மாட்டீரா? அன்னாலை உயர்த்தின கர்த்தர் எளியவனை, சிறுமையானவனை கர்த்தர் புழுதிலிருந்து எடுத்து, எளிமையானவனை கர்த்தர் தாமே குப்பையிலிருந்து உயர்த்தினவர் உங்களையும் உயர்த்த வல்லவர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு உயர்வா கர்த்தருக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை. நான் தீர்க்கதரிசனமா சொல்றேன், நீ 11 மாதம் எப்படி இருந்த வாழ்க்கை, குடும்ப சூழ்நிலை எனக்கு தெரியாது. ஆனா நான் சொல்றேன், அன்றைக்கு அன்னாள் அழுததை ஆண்டவர் கேட்டார் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அன்னாள் தேவ சமூகத்தில் அழுததை ஆண்டவர் கேட்டார் சொன்னா, வேதம் சொல்லு, பிற்பாடு அவ துக்க முகமாய் இருக்கவில்லை. கர்த்தர் அவளை நினைத்தருளினார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. இன்றைக்கு தேவ சமூகத்தில் நீ எந்தெந்த பிள்ளைகள் கண்ணீர் விட்டு அழுதீர்களோ, 11 மாதமாய் கண்ணீர் விட்டு அழுதீர்களோ, ஆண்டவரை உயர்த்த மாட்டாரா? என் நிலைமையை மாற்ற மாட்டாரா? என் கண்ணீரை துடைக்க மாட்டாரா என்று கதறினேன். தேவ பிள்ளை, உங்களை உயர்த்த ஆண்டவர். நம்ம அதை தீரசமா சொல்றேன், எழுதி வைத்துக்கோ. ஆண்டு இந்த மாத இறுதிக்குள் உங்க நிலைமெல்லாம் மாறப்போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா கரங்களை தட்டி ஆமென், 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 ஆமென். உங்க நிலைமைகளை ஆண்டவர் மாற்றப் போகிறார். அன்றைக்கு அன்னாளுடைய அந்த எளிமையும் சிறுமைகளையும் கர்த்தர் மாற்றின கர்த்தர், புழுதி தூக்கி எடுத்த கர்த்தர், குப்பையிலிருந்து உயர்த்தின கர்த்தர். இந்த மாதம் கர்த்தர் எளிமையானவனை கர்த்தர் குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எப்படி உயர்த்த போறாரா? கர்த்தருடைய வேதம் எவ்வளவு அழகா அன்னாள் சொல்றா பாருங்க. என்றைக்கு அன்னாள் அழுத போது, கர்த்தர் கொடுத்த போது, கர்த்தர் அன்னாள் சொல்றா, தேவ சமூகத்தில் என் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இங்கே பார்க்கிற கீழ் வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தர் கண்பம்பில் ஆமென். அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து ஏழையவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார். அவர்களை, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அவர்களை. இந்த இடத்துக்கு நீ தகுதி இல்லை, அந்த இடத்துல உன்னை வேணான்னு சொல்லிட்டாங்களா? நீ மனம் நொந்து வந்துட்டியா? கர்த்தர்
பிரபுக்களோட இந்த உலகத்துடைய உயர் அதிகாரிகள் கூட கர்த்தர் ஈக்கலாக உன்னை உட்காரபடி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. இந்த இடத்துக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டாங்களா, இதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? இல்ல, கர்த்தர் அந்த இடத்துல உன்னை உயர்த்துன காட்டுவார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, மகிமையுள்ள ஒரு சிங்காசனத்துல உன்னை சுகந்தரிக்கவும் பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மகிமையுள்ள சிங்காசனத்துல யாருக்கும் இடம் கிடையாது, ஆனா உனக்கு இடம் உண்டு. அல்லேலூயா. உன்னை உயர்த்துகிற ஆண்டவர், வேதத்தில் அன்னாளுக்கு மாத்திரம் தேவன் அல்ல. இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளை இந்த மாதம் கர்த்தர் உன்னை எளிமையானவனை கர்த்தர் குப்பிந்து உயர்த்துகிறார். உன்னை உயர்த்துகிறார் மகளே, உன்னை உயர்த்துகிறார் மகனே. எழுதி வச்சுக்கோ. நீ ஜனவரி 1 6 சாட்சி சொல்வ, கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி இருப்பார். அல்லையா? ஏன்னா நான் கண்ணீர் விட்டு அழுகிற போது என்னை தேற்றின ஆற்றின வார்த்தை உங்களையும் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் கர்த்தருக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, வேதத்தை நாம் வாசித்து பார்க்கிறோம். ஆமென். கர்த்தர் தாமே சங்கீதங்களின் புத்தகம் 113 சங்கீதம் 7 வசனம் 8 வசனத்தை வாசித்து பார்க்கிறோம். அங்கு தேவ ஆவியானவர் அழகாக எழுதுகிறார். அவர் தாவீது அழகாக எழுதுகிறார். அவர் சிறியவனை புழுதிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அன்னாள் வாழ்க்கையில செய்தது போல தாவீது வாழ்க்கை கூட எப்படி இருக்குதான்? சிறுமையான வாழ்க்கை, எளிமையான வாழ்க்கை. அவன் குடும்பத்தார் கூட என்ன நினைச்சிட்டாங்க? குப்பை போல் நினைச்சிட்டாங்க. வீட்டில் 8ஆம் போரு சின்னவன் ஒன்னு சிறுவன் தூக்கி போடு. அதுதான் வேலை சொல்லு, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியமாவான். அல்லேலூயா, ஆமென். ஏற்ற காலத்தில் ஆண்டவர் தீவிரமாய் செய்வார். நினைச்சுக்காத, கர்த்தர் சின்னவன் சொல்லி கொடுக்குற சின்னவனாகவே இருக்க மாட்டான். என்ன கூட சொல்லுவாங்க, அமுல்ராஜ் தெரியுமாங்க, பாஸ்டர் தெரியுமாங்க, சொல்லுவாங்க, யாரும் சின்ன தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், நான் சின்னவன் தான். ஒரு ஏற்ற காலத்தில் ஆமாம், நான் சின்னவனாக இருக்க மாட்டேன். கர்த்தர் என்னை உயர்த்தி ஆசீர்வதித்திருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியமாவார். ஏற்ற காலத்தில் கர்த்தர் தீவிரமாக செய்வார். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது அதான் சொல்றா போல. எல்லா இடத்துல நாங்க சகோதரன் தள்ளுறான், தாய் தகப்பன். அதான் தாவீது சொல்றான், எனக்கு தாயும் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக்கிறார். என்னை விட்டுற மாட்டாரா ஆண்டவர், என்னை உயர்த்துகிற ஆண்டவர் விட்டுற மாட்டாரு. அல்லேலூயா. ஏன்னா அவன் உயர்த்தப்பட்ட பிறகுதான் இந்த வசனத்தை அவன் சொல்றான். ஆமா, உயர்த்தப்பட்ட போது அவன் வசனத்தை சொல்றான். கர்த்தருக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு வேதத்தை வாசித்து பார்க்கிறோம். சங்கீதங்களின் புத்தகம் 40 சங்கீதம் 17 வசனத்தை வாசித்து பார்க்கிறோம். ஆமென், பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 40:17. நான் சிறுமையும் எளிமையும் மாணவன், கர்த்தரோ ஏன் மேல கரங்களை போய் தட்டி சொல்லலாமா? அல்லேலூயா. கர்த்தர் வார்த்தையை சொல்லுங்களேன், கொஞ்ச நேரம் வார்த்தையை தர சொல்லுங்க. நீங்க நினைக்கிறீங்க, ஆண்டவரே என் சிறுமையை பார்க்க எளிமையை பார்க்க யாரும் இல்லை ஆண்டவரே, நான் யாரை நம்புனேன், இவங்களா செய்வாங்க நினைச்சேன், அவங்களா என்னை விட்டு போயிட்டாங்க ஏசப்பா, என்ன மறந்துட்டாங்க ஏசப்பா. லிஷாத்தரா தூரபா தீரபோ ஓரா ஷாகா ராத்தரபோ. ஓ கண்ணீரோட வந்திருக்கக்கூடிய என் சகோதரியே, கர்த்தர் உனக்காக பலி பிடித்தது பேசிக் கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்தபடியாய், உன்னை கர்த்தர் உயர்த்தபடியாய் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். யாரு மறந்தாலும் என் ஆண்டவர் உன் நினைவாகவே இருக்கிறார். உன்னை உயர்த்தபடியாய் ஆண்டவர். அதான் தாவீது சொல்றான், நான் சிறுமையும் எளிமையும் மாணவன், கர்த்தரோ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்குள்ள நான் கர்த்தருக்குள்ள சிறுமையா இருக்கிறேன், எளிமையா இருக்கிறேன் ஆண்டவரே. நான் ஒரு கர்த்தத்தாவே ஆண்டே புழுதியை போல் இருக்கிறேன், நான் குப்பை போல் இருக்கிறேன். நான் இருக்குவாங்க சொல்லியா? இல்ல மகளே, கர்த்தர் உன் நினைவா இருக்கிறார். ஆமென்.
கர்த்தருடைய நினைவு என்ன தெரியுமா? ஹல்லேலூயா. அவர் நம்மை நினைத்திருக்கிறார், ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து, கர்த்தரை மகிமைப்படுத்து. ஆமா, அவருடைய நினைவு என்ன தெரியுமா? ஆண்டவருடைய அழகா சொல்றார், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் நினைவுகள் என் வழிகளோ உயர்ந்தவை. ஆண்டவர் நினைச்சிருக்குது நினைவு அப்படிதான் மகள. எல்லாம் நினைச்சாங்க, தாவீதை சாதாரண நினைச்சாங்க. வீட்டில் அவன் 8ஆம் போர், ஹல்லேலூயா, 8ஆம் போர் என்னமோ நினைச்சாங்க. உலகத்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 8ஆம் போர் எட்டி பார்த்தா. டேவிட் ஐயா என்னய்யா 8ஆம் போர் எட்டி பார்த்தா? ஆனால் நம்ம பைபிளில் என்ன சொல்லுது? 8ஆம் போர் தான் ஆண்டவர் ராஜாவா உட்கார வச்சாரு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து, கர்த்தரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கர்த்தருக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை நம்ம ஆராய்ந்து. தாவீது அப்படி நினைச்சாங்க, அவ்வளவுதான் அவன் நிலைமை அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் கர்த்தர் பாருங்க, என் கர்த்தருக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, அண்ணன் தள்ளி போடுறான், சகோதரங்க தள்ளி போடுறாங்க, அப்பா கூட தள்ளி போடுறாரு, சாதாரண நினைக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய நினைவுன்னா தாவீதை இஸ்ரவேல் ராஜாவாக உயர்த்துவது தான் ஆசை, நினைவு. ஹல்லேலூயா. நான் ஒன்று ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? இந்த ஆராதனையில் இந்த வாக்கு தெரிஞ்சுமா சொல்லுது, அன்னாளுடைய வாழ்க்கைய புரட்டி போட்டு உயர்த்தின ஆண்டவர் இந்த நேரத்தில் உங்களுடைய நிலைமையெல்லாம் அப்படியே மாறுது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்பட்டு, அவங்களுடைய நிலைமையெல்லாம் மாறுது மகளே. எதெல்லாம் நீ வேதனைப்பட்டியோ அதெல்லாம் மாறுது. ஆண்டவர் உன்னை கர்த்தர் உயர்த்தி ஆஸ்வதிக்கிறார். யோசேப்பு கூட நினைச்சாங்க, அவ்வளவுதான். ஹல்லேலூயா. யோசேப்பு கூட நினைச்சாங்க, அவ்வளவுதான். சகோதரங்க மறந்து போயிட்டாங்க, இவனை மறந்து போயிட்டாங்க. ஆனா தேவனுடைய ஆண்டவர் என்ன நினைச்சுக்கிறாரு? யோசேப்பை கர்த்தர் பார் தேசத்து முழுதுமாய் அதிபதியாய் உயர்த்துவதுதான் அவர் ஆசையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை, ஒன்னே நிலைமை. யோசேப்பை ஆண்டவர் பார் தேசத்தை முழுதுமாய் அதிபதியாய் ஆக்கினது உண்மைன்னு சொன்னா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் பார்க்குறோம், கர்த்தர் எஸ்தருடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். கர்த்தர் நினைச்சாங்க மொர்தெகாய், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. எஸ்தருடைய யாரு? சிறிய தகப்பனார், சித்தப்பா அப்படின்னு இப்படிதானே பார்த்துக்குது. படிச்சிங்களா? கரெக்டாக இருக்குமா? ஆமாம். என்னையா? சிறிய தகப்பனார். ஆமாம், இல்லை, தப்பாக படிக்கிறீங்க. சிறிய தகப்பன் இல்லை, அப்படியே சகோதரன். அவன் யார்? கர்த்தருக்கு பிள்ளை, எஸ்தருக்கு மொர்தெகாய் யார்? என்னய்யா? ஏன்யா என்ன சொல்லப்படுது? படிங்கம்மா. 2ஆம் சூசா நகரத்தில் படிச்சா தெரியும். சிறிய தகப்பனாகிய எப்பயும் யாரு? சிறிய தகப்பன், பெரிய தகப்பனுடைய பையன், அண்ணன். அப்படியாம்மா? கர்த்தருக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, எல்லாரும் ஆனால் நினைச்சாங்க, ராஜா நினைச்சான் கர்த்தருக்கு தாமே அகஸ்வேரு இவனை சாதாரணமானவன், ஆமா நினைச்சான் இவனை சாதாரணமானவன். ஆனால் அவன் எங்கே இருந்தான்? ஒரு குப்பை போகிற இடத்துல முற்றத்தில் அப்படியே கிடக்கிறான், உபாசகம் ஜெபித்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் கர்த்தர் மொர்தெகாயை ஆண்டவர் உயர்த்தினார்.
மொர்தெகாய் மாத்திரம் உயர்த்தது மாத்திரமல்ல, எஸ்தர் ராஜ்யத்தை 127 நாடுகளுக்கு கர்த்தர் ராணியாக கர்த்தர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. அவர் சிறுமையும் எளிமையுமே கர்த்தர் நினைவா இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைங்க சொல்லுங்க, நான் சிறுமையும் எளிமையானவனே. ஆனா ஆண்டவர் சொல்ற, அப்பா நீ சிறுமையும் எளிமையானவன் தான், ஆனா நான் என்ன பண்றேன், உன் மேல நினைவா இருக்கிறேன். என் நினைவினா உன்னை உயர்த்துவதுதான், உன்னை ஆசீர்வதிப்பதுதான், உன்னை கனப்படுத்துவதுதான், உன்னை மேன்மைப்படுத்துவதுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதங்களிலே நாம் வாசித்து பார்க்கிறோம். கர்த்தர் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சங்கீதங்களின் புத்தகம் 107 சங்கீதம் 41 வசனம். ஆமென். சங்கீதங்களின் புத்தகம் 107:41 நாம் வாசித்து ஆமென். எளியவனையும் சிறுமையிலிருந்து எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போல் ஆக்குகிறார். எவ்வளவு உயர்வு பாருங்க. அல்ல, நான் இப்படி சொல்றேன். இப்படி ஒரு ஆசீர்வாதம் சொல்றாரு. சில பிள்ளைங்க வாழ்க்கை எப்படி இருக்குது, இல்ல கர்த்தர் உன் சந்ததிய அவன் மந்தையை போல பெருக்க போறாரு. அப்படிப்பட்ட உயர்வை ஆண்டவர் கொடுக்க போறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அண்ணா வேதனைக்காக ஒன்று தான் கேட்டா, ஆண்டவர் எத்தனை கொடுத்தாரு? 5 பிள்ளைகளை கொடுத்தாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அப்படி உயர்த்துகிற ஒரு தேவன். நம்ம தேவன் அப்படி உயர்த்துகிற தேவன். என் கர்த்தருக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, யோபுவின் புத்தகம் 36 அதிகாரம் 7 வசனத்தை வாசித்து பார்க்கிற போது அங்கு எவ்வளவு அழகாக சொல்லப்படும். என் தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. 36:7 இல்ல, அது இல்ல. தம் கண்களை நீதிமான்கள் மீது, ஆமே, நீதிமான்களை விட்டு விலக்காமல், ஆமா 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 ஆமா, ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகளை, ஆமா, ரத்தால் கழுவப்பட்டு மீட்கிற பிள்ளைகளை, உங்க வாழ்க்கை வறுமையை கர்த்தர் சிறுமையை எளிமையா இருக்கிறதா? நீங்க தேவனுக்குள் நீதிமான்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், அவர் ரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகள். அவ்வளவு அழகா யோபு சொல்றா பாருங்க. தேவ மனுஷன் யோபு அவங்க சொல்ற வார்த்தையை பாருங்க. அவர் தம்முடைய கண்களை, தாவீது சொல்றாரு, நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாவே இருக்கிறாரு. ஆனா யோபு சொல்ற வார்த்தை பாருங்க, அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ சொல்றேன், அவருடைய கண்ணு உன்னை பார்த்துனே இருக்குதுன்னு சொல்றேன். ஹல்லேலூயா. அந்த கண்ணு உன்னை பார்த்து உன் சிறுமையை பார்க்குது, உன் எளிமையை பார்க்குது, உன் புழுதியை பார்க்குது, உன் குப்பையை பார்க்கிறது. நீ உடைந்து போய் வந்திருக்கிறியா, நீ வேதனையோடு வந்திருக்கியா, கர்த்தர் உன்னை பார்க்கிறார், கர்த்தர் உன்னை பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆமா, அவளை ராஜாக்களோட, ஆமா ஆமா ஆமா, ரட்சிப்பை ஏன் கொடுத்தாரா? ரட்சிப்பை ஏன் கொடுத்தாரா? எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டுக்கிறல்ல? அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் உங்களை உயர்த்துவது ஆசை. எப்படி உயர்த்த போறாரா? உங்களை ராஜாக்களோடு கூட சிங்காசனம் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றடி உட்காரவும் செய்கிறார். செய்தார் அல்ல, செய்தார். இன்றைக்கு பிரசன்ட் வேற, கர்த்தர் செய்கிறவர், கர்த்தர் செய்கிறவர். என் கர்த்தருக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள, யோபின் புத்தகம் 5:15 சொல்லுகிறது. யோபு 5:15, ஆனாலும் எளியவனை வாயில் இருக்கிற பட்டயத்திற்கும் பலவானின் கைக்கும் விலக்கி ரட்சிக்கிறார். அல்லேலூயா. 29:6 பிரைஸ் தி லார்ட். யோபு 29:6 பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஆமென், ஆமென். என் பாதங்களை கழுவினேன். 16 6 இல்ல 16. நான் எளியவர்களுக்கு, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ மனுஷன் அப்படி ஆயிடுச்சு. நான் வாழ்க்கை எப்படி மாறிச்சு? ஒரு எளியவளை ஒரு சிறுமையாய் மாறிச்சு. எல்லாரும் வேதப்பட்ட மாறிச்சு. எல்லா கேள்வி கேட்கிற ஆகி போச்சு. அவரை குப்பை மேல தூக்கி போட்டாங்க. சில வேளை நம்ம வாழ்க்கையில சூழ்நிலைகள் மாறினா ஜனங்க நம்மளை அப்படியே திருப்பிடுவாங்க. உறவினர்கள் அப்படியே திருப்பிடுவாங்க. நான் இல்லை, இப்படி இல்லைம்மா, அப்படி இல்லைம்மா, இப்படி இல்லைம்மா அப்படின்வாங்க. ஆனால் தேவ மனுஷன் சொல்கிறான் பாருங்க, கர்த்தருக்கு அன்பான, நான் எளியவர்களுக்கு தகப்பனாயிருது. ஆண்டவர் எப்படி இருக்கிறான் உனக்கு? அல்லேலூயா. உனக்கு ஆண்டவர் எப்படி இருக்கிறான்?
உன் எளிமையில் ஆண்டவர் எப்படி இருக்கிறா? நான் சிறுமையை எளிமைன்னு சொல்லி கொண்டிருக்கிறியே, கத்தனை புழுதி சொல்லி கொண்டிருக்கிறியே, குப்பை என்று சொல்லி கொண்டிருக்கிற ஆண்டவர் உனக்கு எப்படி இருக்கிறாரா? ஆமா, உன் தகப்பன் யாரு? செல்வ சீமா. ஹல்லேலூயா. ஆமென். அவர் வானமின் சிங்காசனம் பூமியில அப்படியே உயர்ந்திருக்கக்கூடிய கர்த்தர். அவருக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் கர்த்தர் எளியவர்களுக்கு தகப்பனாய் இருந்து நான் அறியாத வழக்கை ஆராய்ந்து பார்த்தேன். எளியவர்களுக்கு ஆண்டவர் எப்படி இருக்கிறாரா? தகப்பனா இருக்கிறாரா? தகப்பனா. அதுதான் கர்த்தர் யோபு வாழ்க்கை தகப்பனா இருந்தனால தான் அவருடைய சிறுமையும் எளிமையும் பார்த்து கர்த்தர் நம்புறாரு. கர்த்தர் ரெட்டிப்பான ஒரு ஆசீர்வாதத்தை உயர்வை கொடுத்து கர்த்தர் நடத்தின தேவன். ஹல்லேலூயா. என் கர்த்தருக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் தாமே அதே யோபின் புத்தகம் 31:16 சொல்லுகிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எளியவர்கள் வாஞ்சித்ததை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, எளியவர்கள் கத்த பிள்ளைங்க கத்த சமயத்தில் நம்ம இருக்கும்போது சில எளிமையான காலம் பார்க்கும்போது நம்ம என்ன பண்றாங்க, நிறைய பேர் ரொம்ப பண்ணுறாங்க. ஆனால் கத்த நம்ம சொல்லி எளியவருடைய வாஞ்சையை நான் கொடாதிருந்து விதவின் கண்களை பூத்து பக பண்ணி அப்படி விடமாட்டேன் அப்படின்றாரு. என்ன சொல்றாரு? நான் அப்படி விடமாட்டேன், நான் விடமாட்டேன். எளியவர்கள் வாஞ்சித்தனை கொடாம இருக்க மாட்டான், கொடுப்பேன், அவளை உயர்த்துவேன். என் அன்பின் தேவனுடைய பிள்ளை, தேவன் அப்படியாய் செய்கிற ஆண்டவராய் அவன் நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் கத்தத்தாமே அந்நாளுக்கு மாத்திரம் தேவன் உயர்த்தின தேவன் அல்ல, இன்னைக்கு உங்களையும் உயர்த்துகிற தேவன். ஆபிரகாமை உயர்த்தினவர், ஈசாக்கை உயர்த்தினவர், யாக்கோபை உயர்த்தினவர், யோசேப்பை உயர்த்தினவர், யோசுவாவை கர்த்தர் உயர்த்தினவர், தாவீதை கர்த்தர் உயர்த்தினவர், யோபுவை கர்த்தர் உயர்த்தினவர், அன்னால் எஸ்தரை கர்த்தர் உயர்த்தினவர், ரூத்தை கர்த்தர் உயர்த்தினவர். அவர் நம்முடைய தேவனாக அவர் சிறுமையிலிருந்து அதை உயர்த்துகிற ஆண்டவர். தானியேலை உயர்த்தின ஆண்டவர். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை உயர்த்தணும் சொன்னால் நம்ம என்ன சொல்ல 2 விஷயங்களை நான் சொல்லி கடந்து போக விரும்புகிற கர்த்தர் 5 நிமிஷத்தில் ஆமென். ஹல்லேலூயா. எடுத்துகள் வாசிப்போம். கர்த்தர் கண்பிலே தானியேலின் புத்தகம் கர்த்தர் தாமே 3:30. ஆமென். ஹல்லேலூயா. தானியேல். ஆமென். ஹல்லேலூயா. 3:30. பின்பு ராஜா என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். ஹல்லேலூயா. இவங்க யாரு? எங்க யாரு? கர்த்தருடைய பிள்ளைங்க. கர்த்தர் எருசலேமிலிருந்து சிறையாக பாபிலோன் தேசத்துக்கு கொடுப்பார். எருசலேம் இடிக்கப்பட்ட பிறகு கர்த்தர் அங்கிருந்து கர்த்தர் கைதிகளாக கொண்டு வரப்பட்டதா பாபிலோன் தேசத்துக்கு கைதாக கொடுப்பாங்க. அந்த இடத்துல கர்த்தர் அந்த பிள்ளைகளை அவங்க சிறுமையும் எளிமையும் கர்த்தர் பார்த்து ஆண்டவர் வேத சொல்கிறது, கர்த்தர் பின்பு ராஜா ஷாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ என்கிறவர்களை பாபிலோன் தேசத்தில் உயர்த்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்கள உயர்த்தின தேவன் சிறுமையும் கண்ணைக்கு பார்த்து உயர்த்தின ஆண்டவர் ஏன் நம்ம உயர்த்த மாட்டாரு? ஒரு பெரிய சம்பவம். அவங்க என்ன சொல்ற, ராஜா ஒரு பொற்சிலையை வைத்து என்ன பண்றான், இதை நீங்க என்ன பண்ணோம், 3 வேளையும் கடந்து என்ன பண்ணோம், அதை நமஸ்கரிக்கணும், நமஸ்கரிக்கணும். அப்படி நமஸ்கரிக்காதவங்கள எரிகிற அக்கினி ஜுவாலில போடப்படும் ஒரு கட்டளை. ஷாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ தேவ பிள்ளைங்க என்ன பண்றாங்க, அந்த சிலையை வணங்கல. இந்த செய்தி கேள்விப்பட்டவர் ராஜா கிட்ட போது அவங்க சேவித்து பண்ணில. யாரு? நீங்க சிறையாய் கொண்டு வரப்பட்ட பாபிலோன் கர்த்தர் எருசலேம் சிறையாய் கொண்டு வரப்பட்ட கர்த்தர் தாமே ஷாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ சொன்ன போது ராஜா கூட சொல்றான், இந்த சிலையை நீங்க யாருன்னு எனக்கு தெரியும், ஆனால் சிலையை நீ சேவித்து பண்ணிக்கலன்னு சொன்னா இப்போ நாதஸ்வரம் வாசிக்கப்படும், எக்காலம் ஊதப்படும். அப்ப என்ன பண்ணுங்க, நீங்க தாழ விழுந்து நீங்க என்ன பண்ணோம், அதை சேவிக்கணும், பணிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தேவ பிள்ளைங்க சொல்றாங்க, ராஜாவை நாங்கள் இந்த காரியத்தை குறித்து உத்தரவு செல்ல அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க என்ன சொல்றேன்னா, நாங்க எங்கேயோ இருந்தோம், எருசலேம்ல இருந்தோம், அங்கேயே உங்களை அடிச்சு கொண்டு போடலாம், இங்க கொண்டு வந்து வைக்கிறதா என் தேவன் யாருன்னு எங்களுக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லாமா, அல்லேலூயா சொல்லாமா. கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்துக்காகத்தான்
கர்த்தர் எங்களை கர்த்தர் எருசலேம் இருந்து பாபிலோனுக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது நல்லா எனக்கு தெரியும். ஆனா ராஜாவை நீ உத்தரவு சொல்ல அவசியம் இல்லை. நான் உத்தரவு சொல்ல அவசியம் இல்லை. ஏன்னா நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறாரு. அவ எரிகிற, நீ சொன்ன தெரியுமா 7 மடங்கு சொன்னா, அந்த எரிகிற அக்கினி ஜுவாலைக்கும் ராஜாவையும் உம்முடைய கைக்கும் என்னை நீக்கலாக்கி விடுவிப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன். கர்த்தருக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை 2 விஷயத்தை நான் யோசித்து பார்க்கிறேன். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தர் நடந்து வருகிற போது கர்த்தர் தாமே அங்க பார்க்கிறோம். தண்ணீர்களை கடந்தோம், ஆறுகளை கடந்தோம், அக்கினிகளை கடந்தோம். ஆமென், ஆமென். அது எங்களை என்ன பண்ணல, சேதப்படுத்தல. அந்த அக்கினியிலே எங்களை சேதப்படுத்தாதபடி எங்களை மீட்டு பாதுகாத்து எங்களை நடத்தி வந்த எங்க தகப்பன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவ ஆத்மா எரிகிற அக்கினி. ஹல்லேலூயா. அவர் மக சூரியனை போல பிரகாசிக்கும். அவரை பார்க்கிற போது அக்கினிமயமான காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வார்த்தை சொல்லட்டுமா? அங்க சொல்றாங்க கர்த்தர் எலிசாவின் நாட்களில் ஷேலம் பால் இருந்தும் போது எலிசாவினுடைய வேலைக்காரன் பயப்படுறான். ஆனா எலிசா பார்க்கிற பார்வைக்கும் வேலைக்காரன் பார்க்கிற பார்வைக்கும் வேறு. இன்றைக்கு நிறைய கர்த்தருடைய பிள்ளைங்க சில சூழ்நிலைகள் வருகிற போது, நெருக்கங்கள் வருகிற போது, உபத்திரம்போது நம்ம உபத்திரத்தை தான் பார்க்கிறோம், பிரச்சனையை தான் பார்க்கிறோம், வேதனையை தான் பார்க்கிறோம், வியாதியை தான் பார்க்கிறோம், கஷ்டத்தை பார்க்கிறோம். ஆனா கர்த்தர் யார் என்பதை நீ விட்டு பார்க்கப்பட வேண்டும். நீ ஆராதிக்கிற தேவன், நீ துதிக்கூடிய தேவன், நீ மகிமைப்படுத்துற தேவன், நீ உயர்த்துற தேவன், நீ யார் என்று அறிந்துகொள். அவர் அக்கினிமயமானவர். அவர் சகலத்தையும் செய்து முடிக்கிறவர். அவர் சகலத்தையும் செய்து முடிக்கிறவர். என் கர்த்தருக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, அவன் பார்க்கிறான், ஜெபிக்கிறான். எலிசா ஜெபிக்கிறான், ஆண்டவரை ஈவன் பார்க்கும்படி தேர்ந்தல பார்க்குறான். ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் இதுதான் அங்கே தேவ பிள்ளைங்க சாத்தா மேஷா அதுதான் மென்ஷன் பண்ணுறாங்க. அவங்க அன்னைக்கு பார்க்கும் போது அந்த மலைகளை சுற்றிலும் எலிசாவை சுற்றிலும் அக்கினி மயமான குதிரைகள். ஆமே, ஹல்லேலூயா. அக்கினி மயமான குதிரைகள் ரதங்களும் மலையை சூழ்ந்திருப்பதை கண்டாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தா சாதாரண குதிரை, ஆனா இப்போ பார்க்கறான். நான் எப்படி சொல்றேன், தேவன் அனுப்புகிற குதிரையே அக்கினியாகுதுன்னா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. உனக்குள்ள இருக்கிறவர் அக்கினிமயமானவர். உனக்குள்ள இருக்கிறவர் அக்கினிமயமானவர். உன்னை தொடுகிறவர் கர்த்தரே தேவன் இழுக்கி போடுகிற வல்லமுள்ள தேவன். அவர் அக்கினிமயமான தேவன். ஹல்லேலூயா. அதுதான் இந்த வார்த்தைகள் அக்கினினாலே புடமிடப்பட்டது, அக்கினினாலே இதுவரை ஒளினாலே சொதுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. கர்த்தர் வேதத்தை பார்க்குறோம். அது விரல் எழுதிச்சான் 10 கட்டளையா. அது விரல்கள்னாவா அக்கினினால் எழுதப்பட்டான். ஹல்லேலூயா. யாத்திரை 50 எடுத்து வாசித்து பார்த்து தெரியும். ஏன்னா இதை தான் அவன் சொல்றான். ஆமா, இதான் சொல்றான். அக்கினியில எரிகிற அக்கினியில பாடப்பட்டாலாம். நீ 7 மணிக்கு சூடாக்க, நான் சொல்றேன் உன்னை ஒரு 14 மணிக்கு சூடாக்க, 7 மணிக்கு சூடாக்க. என் தேவனுக்கு முன்னாடி அது ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில வேளை கர்த்தருடைய பிள்ளைகள் சிறுமை எளிமையாக சில பிரச்சனைகள் நம்ம தலை தூக்கி சில காரியங்கள் வரும். ஆமாம், பயம் காட்டுற மாதிரி வரும், அப்படி வரும், இப்படி வரும், நடத்த முடிஞ்சிடும். ஹல்லேலூயா. நான் தீர்மானமாக சொல்கிறேன், நாட்களில் கடற்கரை சில வேலை நாங்கள் சோர்ந்து நான் அப்படி ஒரு கலக்கம். ஆனால் கர்த்தர் சொன்னார், வார்த்தைகளை பலப்படுத்து. நான் தேவ சமத்துன்னு சொல்கிறேன், பலிப்பீடத்துன்னு சொல்கிறேன். இந்த ஆண்டு இறுதி ஆண்டு துவக்கத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகாயம் வேறு இடத்திலிருந்து வரும். ஹல்லேலூயா. இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் சகாயம், சகாயம்
என் தேவனிடத்திலிருந்து எனக்கு வரும். என் ஒத்தாசை வருவதற்கு பொருளுக்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் ஒத்தாசை வரும். ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தை அப்போ கர்த்தா தான் சொல்றாங்க. ஆமா, ராஜாவே ஒத்தரு சொல்லவன் அல்ல, ஒத்த சொல்லல. எக்கிரிஜில் போட்டாச்சரியில் எங்களை தப்பி வைக்க ஆண்டவர், ஆராதிக்கிறத தப்பி வைக்கிறாங்க. தேவன் அந்த காரியங்களை பார்க்கும்போது ஏன் இதை வசனம் சொன்னால் இப்படி அங்கே சொல்லுவதற்கு ஒரு பெரிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ராஜா அவங்களுக்குள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை அவன் எடுத்து சொல்கிறான். வாசித்து பார்க்குறோம். தானியேல் புத்தகம் 3:28. அப்போது நேபுகாத்நேச்சர் நான் கேட்டா தூக்கின்னு போய் போட்டாங்களா? தூக்கி போய் போட்டுங்க, செத்து போட்டாங்க, பார்த்தோன்னே பஸ்மாயிட்டாங்க. ஆனா உள்ள 3 பேர் என்ன பண்றாங்க? ஹல்லேலூயா. ராஜா 3 பேரை போட்டமே அப்படி பார்க்குறான். ஹல்லேலூயா. கூட ஒரு 4 பேரா உள்ளகிறாரா? கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்து. நீ சீருமையும் எளியுமான அந்த கர்த்தர் குப்பையும் புடிமதா கர்த்தர் உன் கூட தான் இருக்கிறாரு. கர்த்தர் உன் கூட தான் இருக்கிறார். உன்னை உயர்த்தப்படி இருக்கிறது. அந்த தேசத்துல எப்படி அக்கினிக்காரன் வந்தாலும் உன்னை உயர்த்த ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுது கர்த்தர் பார்த்து பிரமிச்சு போய் நிற்கிறான். நம்ம போட்டு 3 பேர் 4 பேர் இருக்கிறாங்களே, அங்கே வெளியே கொண்டு வர சொல்கிறா. வெளியே கொண்டு வந்தால் அங்கே உடம்பு பழுதாகலையா, அங்கே சரீரம் பழுதாகலையா, அங்கே முடி பழுதாகலையா, எல்லாம் அப்படியே இருக்குதான். எந்த அக்னி வாசனையும் நீ சாபம் இருந்தா. அதை கண்டு பயந்து போயிடா. உடனே யார் இவங்களுக்கு கலகம் பண்ணாலோ அவங்கள போச்சு தூக்கி போட்டால் கதை முடிஞ்சு போச்சு. இப்போ ராஜா சொல்கிறார் அவங்களுக்கு இருக்கிற விஷயத்த. ஏமே அவங்க இப்படிப்பட்ட எளிமையான அந்த கர்த்தர் நடத்தினதுக்கு காரணம், அதை உயர்த்துவதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று அங்கே வேதத்தில் பார்க்குறோம். சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ என்பது தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஃபர்ஸ்ட் ஆத்திரமா இருந்தார் நேபுகாத்நேச்சார். எப்படி இருந்தாரு? ஆத்திரமா இருந்தாரு. போட்டுட்டோம், ஏன் சொல்ற பிரச்சனை கேட்கலையா அப்படி இப்படினாரு. சம்பவத்தை பார்த்த பிறகு, நடந்ததை பார்த்த பிறகு, தேவன் எப்படிப்பட்ட என்பதை சாத்தம் தெரிஞ்ச பிறகு, அக்கினியில கர்த்தர் காமிச்ச பிறகு ராஜா பயந்து போய் சொல்றான், ஆமே சாதம் தேவனுக்கு சோத்ரையா, சோத்ரையா. ஹல்லேலூயா. அப்படி சொல்லிட்டோமா, இது வரைக்கும் கர்த்தரை மகிமைப்படுத்தாதவங்களாம் உன்னை கண்டு மகிமைப்படுத்துவாங்க. நீ உயர்த்துவதை பார்த்து, நீ ஆசீர்வதிப்பதை பார்த்து, நீ கனப்படுவதை அநேகருக்கு சோத்திரம் பண்ணுவாங்க. கர்த்தரை மகிமைப்படுத்த உன் நிமித்தமாக, உன் சிறுமை நிமித்தமாக, உன் எளிமை நிமித்தமாக, உன் புழுது நிமித்தமாக உன் கூப்பிடுவ கர்த்தர் உயர்த்ததை நீ பார்ப்ப. ஹல்லேலூயா. சொல்லிட்டு சொல்றான், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறு தேவனையும் சேவித்து பணியாமல். ஆமா ஆமா ஆமா, நம்ம அவரையே நம்பி. ஹல்லேலூயா. அவரையே நம்பி ஃபர்ஸ்ட் என்ன பண்ண உயர்த்தணும், என்ன பண்ணுமா? ஆமா, அன்னாள் கர்த்தரையே நம்பினா. ஹல்லேலூயா. தாவீது கர்த்தரையே நம்பினா. யோபு கர்த்தரையே நம்பினா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கர்த்தர் கிளம்புல தேவனுடைய வார்த்தை எப்படி சொல்லுது பாருங்க. தானியேலும் சாத்ராக் மேஷாக் தேவ பிள்ளைங்களை கர்த்தரை நம்புறாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி கொடுத்து பாருங்க. ஸ்டேட்மெண்ட் எப்படி கொடுத்து பாருங்க. இந்த விஷயத்தை யார்த்தமா சொல்லணும்? சாத்ராக் மேஷாக் சொல்லணும். ஆனா யார் சொல்றது? ராஜா வசனித்து, ராஜா பார்த்து, ராஜா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறு யாரையும், ஆமா ஆமா ஆமா, அவரையே. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் கம்பல வேற எதையும் சேவித்து பண்ணியாத, வேற மனுஷனை நம்பாத. வேதம் சொல்லுது, பிரபுக்களையும் மனுஷனை நம்புவதை பார்க்கலாம். 112 கர்த்தர் பேரில் பட்டுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம், கர்த்தர் மேல் பட்டுதலாயிரு. ஹல்லேலூயா. நீங்கள் நம்ம என்ன பண்ண, சில வேலை மனுஷன் நம்பிடுறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த நம்பிக்கை தூக்கி தூர வச்சுட்டு கர்த்தரை நம்பு. யாரை கொண்டு கர்த்தர் செய்யணுமோ அதை கர்த்தர் செய்வார்.
அல்ல உன்னை உயர்த்தணுமா, கர்த்தரை நம்பு, அவரை மாத்த நம்பு. ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவரே, என் வேலை கூட நீங்க தான் ஆண்டவரே, திருமணம் கூட நீங்க தான், வாழ்க்கை கூட நீங்க தான், குழந்தை கூட நீங்க தான், என் தேவை சதிகள் நீங்க தான், என் வறுமை மாட்ட நீங்க தான், என் புளிய மாட்ட நீங்க தான், என் சிறுமையை மாட்ட நீங்க தான், என் குப்பையை மாத்த நீங்க தான், எல்லாம் நீங்க தான். அருமையான தம்பி பண்ண எல்லாமே நீங்க தந்தது. அல்லேலூயா, எல்லாம் நீங்க தான் சொல்லி பாரு. அல்லேலூயா. அதான் சொல்ல அவர்கள் அவங்க தேவனை தவிர வேறொரு தேவனை சேவித்து பண்ணியாம அவரையே நம்பினபடியால். அல்லேலூயா. ஒன்று, அவரையே நம்பினா கர்த்தர் நம்மை உயர்த்தி நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய வல்லமுள்ள. தாவீது எவ்வளோ அழகாக சொல்கிறான் பாருங்க. கர்த்தருக்கு சங்கீதம் 37:3-5 வாசித்து பார்க்கிறோம். ஆமென் ஆமென். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்துக்குடியிரு, சத்தியத்தை மேய்ந்து கொள், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவரே நம்பிக்கை, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா அல்லேலூயா. உன்னை கர்த்தர் மேல நம்பிக்கை வைமா, அவரை மாத்த நம்பு, உன்னை கர்த்தர் உன்னை உயர்த்தி உன்னை ஆசீர்வதிப்பா. ரெண்டாவது காரியம் தானியேல் அதே 3:28 வாசிப்போம். தொடர்ந்து கீழ் வசனம் வாசிப்பது, அவர் தேவனை தவிர வேறு சேவித்து பண்ணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளை தள்ளி தன் சரீரங்களை ஒப்பு கொடுத்தார். ஆமா ஆமா ஆமா. நம்ம என்ன பண்ணணுமா, இப்பா ஒப்பு கொடுக்கணும். எங்க தாயின் கருவில் உருவாக முன்ன பேர் சொல்லி அழைத்த கதை, கருக்கள் உருவாகுது முன்ன அவர் பார்த்தவர் உன்னை அப்படியே விட்டுருவாரு. அல்லேலூயா. சிறுமலையா விட்டு எளிமையா விட்டுருவாரு. தன் சரீரங்களை இங்க ஒரு ஆவிக்குரிய ரகசியத்தை நான் பார்த்த நேரம் இல்லை. கர்த்தருக்காக தன் சரீரங்களை ஒப்பு கொடுத்தாங்க. அல்லேலூயா. உனக்காக எனக்காக இயேசு தன் சரீரத்தை முழுமையாக ஒப்பு கொடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தர் விழுந்து வேதத்தை அவர் தன்னை ஜீவ பலியாகவே ஒப்பு கொடுத்தார். தன் சரீரங்களை ஒப்பு கொடுத்தார். சாதக மேஷா கர்த்தருக்காக கொடுத்தாங்க. இயேசு பார்த்தாரு, நீ எனக்காக கொடுத்தல, உன் ஜனங்களுக்காக நான் கொடுத்துறேன். அல்லேலூயா அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம சரீரங்களை என்ன பண்ணுமா, ஒப்பு கொடுக்கணும். ஆவி ஆத்மா சரீரங்களை என்ன பண்ணோம், ஒப்பு கொடு. ஆண்டவரே இந்த ஆவி ஆத்மா சரீரெல்லாம் நீ கொடுத்தாண்டற, உமக்கு ஒப்பு கொடுக்குறாண்டற அப்படின்னு சொல்லிப்பாரு. கர்த்தர் உன்னை உயர்த்தி உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை உயர்த்தி கர்த்தர் அப்போஸ்தலன் பவுல் ஒப்பு கொடுத்தான். கர்த்தர் அவனை நடத்தினார், அவனை ஆசீர்வதித்தார். அதுதான் வேதத்தில் பார்க்கிறோம். கர்த்தர் கண்மபில் 4ஆம் அதிகாரம், கர்த்தர் ரோமர் 4:25 பார்க்கிறோம், 6:13 பார்க்கிறோம், 16:19 பார்க்கிறோம். நம்ம சொல்லப்படுது. ஆமென் ஹல்லேலூயா. ஆமென். 6ஆம் வசனம் கூட எடுத்து படிங்க. ஆமென். 13, 16, 19 வாசித்து பாருங்க. ரோமர் 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 இல்லையா? ரோமர் 6ஆம் அதிகாரம், ரோமர் 6ஆம் அதிகாரம். உங்க அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக ஒப்புக்கடாமல் மரித்தோது பிழைத்துக்க தேவனுக்கு என்ன பண்ணுங்க, ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. ஆமென். அவர் ஒப்பு கொடுத்தாரு, நீங்க ஒப்பு கொடு. கர்த்தர் அவரை தேவன் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை உயர்த்தினது போல, கர்த்தர் இயேசுவை கர்த்தர் உயர்த்தினது போல இந்த உலகத்தில் உங்களையும் கர்த்தர் உயர்த்த வல்லமுள்ள தேவனா இருக்காரு. 2 விஷயங்களை. ஒன்று, நம்ம என்ன பண்ணணுமா, ஹலோ, கர்த்தரே நம்பு, கர்த்தரே நம்பு. பாட்டு மட்டும் பாண்டு கதை, நம்புவேன் நம்புவேன் நம்புவேனா. ஆனால் இந்த நம்புவேன் கூட எப்படி தான் வருது, உதட்டில் தான் வருது, நம்புவேன் நம்புவேன். இங்கேருந்து வா. அல்லையா? ஆமாம். என்ன கஷ்டம் காரணம் பாட்டு கர்த்தர் மகிமைப்படுத்து. கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் தம்பி சரிகள் என்ன பண்ண, அவர்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தாங்க. நீங்களும் என்ன பண்ணுங்க, கர்த்தருக்கென்று கர்த்தர் ஒப்பு கொடுக்கிற போது அந்த தானியேலை கர்த்தர் சாத்ராக் மேஷாக் உயர்த்தினதவன் உங்களையும் குடும்பங்களையும் சிறுமையானவனை கர்த்தர் புழுதியில் எடுத்து எளியவனை கூப்பிட அந்நாளை உயர்த்தின ஆண்டவர் உங்களையும் குடும்பம் இந்த மாதம் ஊழியங்களும் வாழ்விலும் கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். எல்லாம் எழுந்து நிற்கலாமா? ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா 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 ஆமென்.